மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் 10 நாட்கள் தெப்பத் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டு தெப்பத் திருவிழா இன்று காலை 6:45 மணிக்கு மேல் 7:15 மணிக்குள் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 7ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியதை அடுத்து தினமும் காலை தங்க சப்பரத்திலும் இரவு பூத வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளிக்கிறார். விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக 6ஆம் தேதி தை கார்த்திகை தினத்தில் தெப்பக்குளத்தில் தெப்பம் முட்டு தள்ளுதல் நிகழ்வும், தொடர்ந்து 16ஆம் தேதி கால் மண்டபம் வளாகத்தில் இருந்து நகரின் முக்கிய ரத வீதிகளில் தேரோட்டம் நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 7ஆம் தேதி GST ரோடில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. அன்று காலை தெப்ப மிதவையில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் எழுந்தருளி தெப்பக்குளத்தை வலம் வந்து அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து அன்று மாலை தெப்பக்குளத்தில் மைய மண்டபத்தில் பக்தி உலா நிகழ்ச்சியும், தொடர்ந்து மின்னொளியில் மீண்டும் தெப்ப மிதவையில் தெய்வானையுடன் முருகப்பெருமான் தெப்பக்குளத்தை வலம் வந்து அருள் பாலிக்கிறார். திருவிழாவின் விசேஷ நிகழ்ச்சியாக 7ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் சன்னதி தெருவில் சொக்கநாதர் கோவில் முன்பு சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது.